மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். நான் சொல்லுவேன், இந்த இந்த உலகத்திலே நமக்கு துக்கமும் புலம்பலும் உண்டா அப்படி என்று சொல்லுவோமானால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே துக்கமும் புலம்பலும் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று அவர் சொல்கிறார். நீங்கள் 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 9-10 வாசிக்கும்படியாக உங்களை நான் அன்பாக அழைக்கிறேன். 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 9-10 வாசிக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். 1 நாளாகமத்தின் வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கவனிக்கும்படியாக நான் கேட்கிறேன். இந்த 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 10-12 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால், இவன் அவனை பெற்றான் இவனை பெற்றான் அப்படின்னே வந்துட்டே இருக்கும். நான் கூட சில சமயத்தில் இதை வாசிக்க சொல்ல என்ன பண்ணுவேன், அதை விட்டுடுவேன். நான் கடந்து செல்லிடுவேன். நான் நிறைய முறை படிச்சிருக்கிறோம், ஆனாலும் நம்ம அதை படித்தாலும் அது ஞாபகத்தில் வைத்திருக்க முடியாது, அதனால் கடந்து சென்றுவேன். ஆனால் நீங்கள் 4வது அதிகாரம் 9-10 வேதம் அந்த இடத்துல வேதம் நின்று அப்படியே நிற்கும். அந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். நான் சொல்லுவேன், நான் அந்த வெள்ளிக்கிழமை கூட கொஞ்சமாக சொல்லிட்டு போனேன். எனக்கு தெரிந்த துக்கம் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன். உலகத்தில் அநேக துக்கத்தோடு பிள்ளை பெறுகிறவர்கள் உண்டு. பெரும்பாலும் சந்தோஷத்தோடு தான் பிள்ளையை பெறுவாங்க. யாரும் துக்கத்தோடு கூட பெறுதில்லை. பெற்றுட்டாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க, ஒருவேளை இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த கிறிஸ்மஸ் நாளிலே எங்கள் அக்கா வருவாங்க, அவனுடைய மகன் வருவான். உங்களுக்கு தெரியும், அவன் மனைவியும் மனைவியும் வருவாங்க. நீங்கள் அந்த பிள்ளையோட பிறப்பை நீங்கள் பார்த்தீர்களானால், அதை நினச்சி பார்த்தா கூட இன்றைக்கும், நான் அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் மிகுந்த நடுக்கமாக இருக்கும். அது இவ்வளோன்னு பிள்ளை பிறந்தான். அந்த பையன் பிறந்த 2வது 3வது நாளிலே ஒரு மிகப்பெரிய, அந்த வயிறு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பெரிய ஆப்ரேஷன். அந்த வயிறு அப்படியே கிழிச்சி அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியாத காரியம் அது. அதனால் நான் உங்களுக்கு அழகாக சொல்லிட்டு போகிறேன். அதை ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்த பிறகு எங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. எங்கள் அக்கா நாங்கள்லாம் ஒன்றா வசித்தோம். அந்த குழந்தை அழுகிற சத்தம், அந்த மகன் அழுகிற சத்தம், இந்த பக்கத்து வீட்டில் பேசாத பக்கத்து வீட்டில் அந்த பக்கத்து காம்பவுண்டு வாலில் கேட்பாங்க, அந்த வாசல் ஃபுல்லாக கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழுகை இருக்கும். அந்த அழுகையினுடைய சத்தம், அவனுக்கு தான் அந்த வலி தெரியும், வேதனை தெரியும். அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் பிஞ்சிரும். அந்த அழுக அந்த ஸ்டிச்சிங் அப்படியே பிரிஞ்சு அந்த உள்ளே இருக்கிற குடல் அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்கும். நான் அதை பார்ப்பேன். அப்படியே அழுக அந்த பிள்ளைக்கு நிறுத்தவும் முடியாது, அதுக்கு தெரியவும் தெரியாது. அவங்க அம்மா ஒரு பக்கம் அழுவாங்க. அது சொல்லுவேன், இரவெல்லாம் எல்லாருக்குமே தூக்கம் இருக்காது. இப்போ போல் அப்படி இல்லை. கொஞ்சம் கால் பட்டா கைப்பட்டா போய் இன்றைக்கி மேலே படுத்துக்கிறாங்க. கொஞ்சம் இதுவாக இருந்தால் ஒரு ரூமில், இந்த ரூம்லன்னா அந்த ரூமு, கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அன்னைக்கு நாங்கள் இருந்த வீடு ஒரே வீடு. அந்த ஒரே வீட்டில் கிட்டத்தட்ட 10 பேர் இருந்தாலும் 12 பேர் இருந்தாலும் படுக்கணும். அப்போ அந்த ஒரே வீட்டில் படுக்கிற போது
அந்த பிள்ளை அழுகிற சத்தம் இரவு முழுக்க அழுது கொண்டு இருப்பான். பாவமாக இருக்கும். அநேகர் சொல்லுவாங்க, இது என்னத்துக்கு, இதில் இந்த பிள்ளை எதுக்கு உங்களுக்காக, போனால் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. சொல்ல அப்படி ஒரு துக்கம், அப்படி ஒரு வேதனை, அப்படி ஒரு வலி. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுவேன், இந்த கிறிஸ்மஸுக்கு வந்தபோது நான் மறுபடியும் அதை சொல்லுகிறேன், இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தா போல, ஆனால் எனக்கு வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னபோது, டேய் நான் நல்லா சம்பாதிக்கிறேன்டா, எனக்கு எந்த குறையும் ஆண்டவர் வச்சில்லை. அதே மகனுக்கு 8-9 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அவ்வளோதான், இது ஒன்றும் முடியாது, மறைச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கடைசி நாள் வந்துடுச்சு அப்படின்னு அவனுக்கு பிரியமானதெல்லாம் சமைச்சு கொண்டு போய் நானும் என் மனைவியும் போய் அந்த எக்மோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்தோம். 9 வயசு. அந்த மகன் சொன்னது இன்னும் அந்த மகள் சொல்கிறாங்க, அத்தை நான் இனிமேல் நான் இருக்க மாட்டேனா, இனிமேல் நான் அப்போ கௌதமை நான் பார்க்க மாட்டேனா, கௌதமெல்லாம் நான் பார்க்க மாட்டேனா அத்தை, நான் எல்லாம் மறிச்சு போயிடுவேன்னு சொல்கிறாங்களே அத்தை அப்படின்னு ஒரு 9-10 வயசில் அவன் கேட்டான். ஆனாலும் இன்றைக்கு அவன் சொல்லுகிறான், நான் நல்லா சம்பாதிக்கிறேன்டா, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு எந்த வித குறையும் இல்லை. அதே போல் அவன் தாய் அடிபட்டு விழுந்தபோது அங்கே நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தபோது அந்த மகன் அழுது கொண்டு பக்கத்திலே நின்றதை நான் கண்டேன். அப்போது எனக்கு அந்த நினைவு வந்தது, சின்ன வயசு, இந்த மகன்தானா இது, அழுது கொண்டு அந்த தாய்க்காக. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தாயினுடைய அன்பை நான் அப்போ பார்த்தேன். அந்த மகனுக்கும் தாய்க்கும் உள்ள அந்த அன்பை நான் கவனித்தேன். அந்த மகன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு, தாய் நீ எதுவுமே வேண்டாம், எங்கும் போக வேண்டாம், எவ்வளவு செலவானாலும் சரி, நான் உன்னை நான் பார்க்குறேன், நீ பணத்தை பற்றி நீ ஒருபோதும் நீ கவலைப்படாத, நீ சுகமானா போதென்று கண்ணீரோடு கூட சொன்னதை நான் பக்கத்திலிருந்து கவனித்து கண்ணீர் வடித்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, யாபேஸ் அவன் தாய் அவனை துக்கத்தோடு கூட பெற்றாள் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் என்று பெயரிட்டான். நம்முடைய பிள்ளைகள் நாம் சொல்லுவோம், ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிற போது, ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கிற போது, ஆண்டவருடைய கிருபையினால வளர்க்கிற போது, நமக்கு தெரியாத விதமாக பிள்ளைகளை மிகப்பெரிய அந்த துக்கத்தை எடுத்துக்கிறவர்களாக, மாறாவனுடைய கசப்பை மதுரமாய் மாற்றுவர்களாக அந்த பிள்ளைகள் மாறி போவார்கள். இதை விட ஒரு தாய்க்கு துக்கத்தை எடுக்கிற காரியம் எதுவுமே இருக்க முடியாதுங்க. நான் சொல்லுவேன், தன் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, தன் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கிறாங்க, நம் பிள்ளைகள் அன்புள்ளவர்களாக இருக்கிறாங்க என்று அந்த தாய் கேட்பதை விட ஒரு துக்கம் மாறுதல் எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவன் தாய் அவனை துக்கத்தோடு கூட பெற்றான் என்று சொல்லி, துக்கத்தோடு கூட பெற்றான். அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். அவன் ஒரு விசுவாசம் உள்ளவனாய், சாட்சி உள்ள மகனாய், கர்த்தருக்கு சாட்சி உள்ள மகனாய், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற மகனாய், அவர் நாமத்தை அறிக்கையிட மகனாய் அவன் மாறிப்போனான். அதெல்லாம் வேதத்தில் இருக்கிற ரகசியம். மாறிப்போய் அப்படி அவன் ஜபம் பண்ணான். அதுதான் ஜபம். ஜபம் என்கிறது சாதாரணமாக யாரும் பண்ணிட முடியாது. அநேகருடைய ஜபங்கள் நம்முடைய துக்கத்தை மாற்றிவிட முடியாது. தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக நம்ம பிள்ளைகள் நம்முடைய துக்கத்தை மாற்றுகிற பிள்ளைகளாக அவர்கள் மாறுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக வளர்க்கிற போது அவன் சகோதரரை காற்றிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். ஆனால் அவனை பெற்றுக்கொள்கிற போது துக்கத்தோடு கூட பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று, துக்கம் என்று சொல்லுவோமானால் அது வார்த்தை இல்லாதது ஒரு காரியம். பெயின், வலியோடு வேதனையோடு கூட நான் பெற்றேன். பிரசவ வேதனை அல்ல, அது ஒரு புறம் இருக்க, வேதனையோடு கூட நான் பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டான். ஆனாலும் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறினது, அந்த புலம்பல் சந்தோஷமாய் மாறினது. ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிக்கிற போது, ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கிற போது, அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம பிள்ளைகளுக்கு எதை ஒன்றும் நம்ம செய்யலனாலும் பரவாயில்ல, நம்ம பக்தி உள்ளவர்களாக நம்ம மாற்றிடணும், பக்தி உள்ளவர்களாக மாற்றணும், பக்திக்கு ஏற்றவாறு வளர்க்கணும், அன்புள்ளவர்களாக வளர்க்கணும். அப்படிப்பட்ட காரியம் பணம் காசு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. எது நம்மை பரலோகத்தில் கொண்டு போய், எது நம்ம ஒரு தாயுடைய துக்கத்தை மாற்று என்று சொல்லுமானால் அந்த ஒரு அன்பு தான். இந்த மகன் சொன்னான் பாருங்க,
அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போது என்னதான் தரித்திரத்தோடு துக்கத்தோடு புலம்பலோடு கண்ணீரோடு கூட நாம் பிள்ளைகளை பெற்றாலும் சரி, பிள்ளைகளை ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிக்கிற போது ஆண்டவர் நம்மை துக்கத்தோடு கூட அல்ல, அந்த பிள்ளையின் மூலமாய் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அது என்னால் ரொம்ப மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அழுகை, அவ்வளவோ ஒரு காரியம் இருக்கும். ஆப்ரேஷன் மேலே ஆப்ரேஷன் பண்ண இடத்துல இப்படி ஒரு ப்ளஸ் போடுவாங்க, அப்புறம் பண்ண முடியாதுன்னு இப்படி ஒரு ப்ளஸ் போடுவாங்க. இப்படி நீங்கள் அந்த வயிற்றை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இன்றைக்கும் ஒரு 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 திருமணம், ஒரு மனைவி, ஒரு வீடு கட்டுதல், ஒரு சபை கூடுதல், கர்த்தருக்காக செய்கிறது, இப்படிலாம் வச்சிருக்கிறதை கண்டு மிகவும் ரொம்ப சந்தோஷமாய் அந்த துக்கம், நான் அந்த நாளில் கண்ணீரோடு கூட நான் இருந்தது உண்டு, தூக்கம் இல்லாமல் இருந்தது உண்டு. அந்த துக்கம் எனக்கு அது சந்தோஷமாய் மாறுகிறது என்று சொல்லுவோமானால் அந்த தாய்க்கு எப்படிப்பட்டதாக மாறும். ஹல்லேலூயா. அங்கே எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி அநேகர் நம்ம பிள்ளைகளை விட்டுடுறோம். நம்ம தான் ஏதோ சேரக்கூடாத மார்க்கத்தில் சேர்ந்துட்டோம், நம்ம பிள்ளைக்கு எதுக்கு இந்த மார்க்கம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் நான் சொல்லுவேன், முதலாவது நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் என்பது நானும் என் வீடும், ஆமென், ஹல்லேலூயா, நானும் என் வீடும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அதுதாங்க அந்த துக்கம் மாறுவதற்குண்டான. நாம் மட்டும் ரட்சிக்கப்பட்டு நம்ம பிள்ளைகளோட அந்த இயேசுடைய அன்பு, அந்த ரட்சிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா எந்த வகையிலும் பிரயோஜனமே படாது, இல்லைங்களா? சொல்லுங்கள். நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு, நான் மட்டும் பக்தியாக இருந்து, நான் மட்டும் எல்லாம் பண்ணிட்டு இருந்து என் பிள்ளைக ஆராதிக்கணும் இல்லாதவர்களா, துதிக்கிறவளா இல்லாமல், தேவபக்தி இல்லாதவர்களா இருந்தோமா, அதனால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் சொல்லுவேன், ஆண்டவருடைய நாமத்தினால இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் நம்ம புலம்பலையும் துக்கத்தையும், எவ்வளவுதான் இந்த நாளிலே நம்ம பிள்ளைகளுக்காக துக்கத்தோடு வேதனையோடு வருத்தத்தோடு இது என்னமாய் முடியுமோ என்று இருந்தாலும் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிற போது நம்ம பிள்ளைகளை, நம்ம நம்பிக்கையை, நம்ம துக்கத்தை, நம்ம புலம்பலை ஆண்டவர் அப்படியே வைத்திட மாட்டார். நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ரெண்டாவது நீங்கள் ஒரு காரியத்தை இங்கே நீங்கள் கவனிப்பீர்களானால், தீங்கு ஒரு விசேஷமான ஒரு அறிவுள்ள ஒரு ஜபம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, யாபேசிய தன் சகோதரர்களுக்குள்ளாக அவன் உயர்ந்திருந்தான் சொல்லுவோம்னால், சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் என்னவா கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் சரி, என்ன கொஞ்சம் நமக்கு பொருள் இருந்தாலும் சரி, உண்மையான ஆசீர்வாதம் நமக்கு எது என்று சொல்லுவோமானால், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அந்த மகன், துக்கத்தோடு கூட பெற்றுக்கொள்ளப்பட்ட மகன், ஒரு நாணமான ஜபம் செய்கிற நாணமான ஒரு அறிவு உள்ள மகனாக அவன் இருக்கிறான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் மற்றவர்களுக்கு முன்பாக கனம் பெற்றவனாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம், விசேஷித்த ஜபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும். இந்த உலகத்தில் நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய கையின் பிரயாசங்கள், நம்முடைய வீடு வாசல் எவ்வளவா இருப்பினோ, தீங்கு மாத்திரம் நம்ம துக்கப்படுத்தலைன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தீங்கு மாத்திரம் நீங்கள் அதுதான் நீங்கள் கவனிப்பீர்களானால், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 9 முதல் 13 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய நீங்கள் ஜெபம் பண்ண, இது பாருங்க எவ்வளவோ அவன் நாணமா, அந்த கர்த்தருடைய வசனம் இல்லாமல் போனாலும் யாபேஸ் எதற்கு துக்க முகத்தையும் புலம்புலம் மாறி போனது என்று சொல்லுவோமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாகவே நீங்கள் வாசிங்கள், மத்தேயு 6வது அதிகாரம் 9லிருந்து 13 வரைக்கும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்கள் கடனாளிகளுக்கு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஜெபம் பண்ண, யோவான் தன்னுடைய சீஷருக்கெல்லாம் ஜெபம் பண்ண எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் சொல்கிற ஒரு முக்கியமான ஜெபம், எப்பா நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும், சொத்து வேணும், சுதந்திரம் வேணும், இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும் என்பதை விட நீங்கள் ஒன்று மாத்திரம் நீங்கள் ஒன்று பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இதுதாங்க ஜெபம். நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள், நீங்கள் சொல்லுவேன், நீங்கள் அதை வேணும் இதை வேணும்னு கேட்குறத விட தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. நான் முன்னே சொன்னேன், நான் எப்போதும் காலை வேளையிலே நான் ஜெபம் பண்ணுவது, இந்த ஜெபத்தை சொல்லலைனாவே நான் பயந்துருப்பேன். ஒருவேளை இந்த வார்த்தையை சொல்லலைனாவே, ஐயோ இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ணலையே, தீமை இன்றைக்கு வந்துட போதுமோ அப்படிங்கிற ஒரு பயம் என்னை ஆட்கொள்ளும். தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, நான் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்னை தீமையிலிருந்து ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும். நீங்கள் சொத்து வேண்டாம், சுதந்திரம் வேண்டாம், நான் சொல்லுவேன், தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. நீங்கள் ஒரு வீடை வைத்திருப்பீர்களா, தீமை அதில் இல்லாதபடி, சோதனை இல்லாதபடி. நீங்கள் ஒரு வேலை ஸ்தலத்தில் இருப்பீர்களா, ஆண்டவரே அந்த இடத்துல எனக்கு தீமை இல்லாதபடி. பிள்ளைகள் இருக்குமா, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மூலமாய் எனக்கு எந்த தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இதுதாங்க விசேஷித்த ஜெபம். தீங்கு மாத்திரம் நம்மை அணுகவில்லை என்று சொல்லுவோமானால் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதிக்கும். இன்று யாபேஸ் துக்கத்தோடு கூட தாய் பிள்ளையை பெற்றான். ஏன் அவள் துக்கம் நீங்கி, புலம்பல் நீங்கி, சகோதரருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன ஒரு யாபேஸா ஏன் மாறினான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீங்கு அவனை துக்கப்படுச்சு. அதான் தாவீது சொல்றார், தீங்கு நாளிலே என்னை கூடார மறைவிலே மறைச்சார். தீங்கு வருகிற போது ஆண்டவர் விட்டு கொடுத்தார்னா முடிஞ்சு போச்சு கதை. தீங்கு நாளிலே தீங்கிலே போகுமானால் முடிஞ்சு போச்சு. அதுதான் தாவீது அழகா பாடுகிறார் தன் சங்கீதத்திலே, தீங்கு நாளில் என்னை கூடார மலைவிலே என்னை ஒளித்து வைத்தீர். தீங்கு இல்லாம இல்லை, தீங்கு இருந்தது, சத்துரு இருந்தான், வேதனை இருந்தது, பலவீனங்கள் இருந்தது. ஆனாலும் அந்த நாளில் என்னை, தீங்கு நாளில் என்னை கூடார மலைவில் வைத்து என்னை ஆண்டவர் பாதுகாத்தார். நான் சொல்லுவேன், புலம்பல் இல்லாத வீடுகள் இல்லை, புலம்பல் இல்லாத வாய் இல்லை, தீமை இல்லாத உலகம் இல்லை. எல்லா இடத்துல எல்லாம் நிறைந்திருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது தீங்கு நாள் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீமை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 26 to 29 வரை உங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். அப்போது லாபான் யாக்கோபை நோக்கி நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை? நீ ஓடிப்போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? என்னிடத்தில் வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம், மேலதாளம், கிண்ணறம் முழக்கத்துடனே அனுப்புவேன். என் பிள்ளைகளையும் என் குமாரத்துகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன? இந்த செய்கையை மதியில்லாமல் செய்தால் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று சொன்னார். யாக்கோபை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க. கோலும் கடமையாய் கடந்து போய் 14 வருஷம் தன் மாமனிடத்திலே வேலை செய்து சொத்து சுதந்திரத்தோடு கூட திரும்பி வருகிறான். ஆண்டவர்
இங்கே யாக்கோப்புனுடைய மாமன் அவர் சொல்கிறார், நான் சொல்லுவேன், நீ செய்த காரியத்துக்கு ஒரு நிமிஷம் போதும், மிகுந்த படையோடு கூட வருகிறான். நீங்க ஒண்ணு கவனிங்க, யாக்கோப்பு திரும்பி தன் தகப்பன் தேசத்திலே வருகிற போது இந்த பக்கம் தன் மாமன் சொந்தம், அவனுடைய எண்ணெல்லாம் தீமை தான். தீமை செய்கிறோன்ற எண்ணம் இல்லைன்னா தேவன் லாபான் இடத்துல பேச மாட்டாரு. ஃபுல்லா முழுக்க முழுக்க இந்த வார்த்தை நீங்க கவனிச்சுன்னா தீமை ஒன்றுமே பேசாத போல இருக்கும். இப்ப நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா உன்னை மேலத்தாலும் கிண்ணறம் சந்தோஷமா உன்னை கூட்டு வந்திருப்பேன், அனுப்பிச்சு வச்சிருப்பேன். என் பிள்ளைகளையும் என் பேர பிள்ளைகளையும் முத்தம் கொடுக்கறதுக்கு கூட நீ அனுமதிக்கலையே. வார்த்தை மாறி போச்சு. ஆனா யாக்கோப்பு இல்ல, தன் மகளோடு தன் பேர பிள்ளைகளோடு அவன் சம்பாதித்த, என்னிடத்திலிருந்து சம்பாதித்த எல்லா மந்தையோடு அவன் புறப்பட்டு போனானே என்கிற அந்த எண்ணம் மிகப்பெரிய தீமையை யாக்கோப்புக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல தோணுச்சு. ஒரு நிமிஷத்துல அவனை நிர்மூலமாக்கி போடுகிறேனுங்கிற எண்ணம். ஆனா இங்க வார்த்தை என்னன்னா, அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டு போக கூடாதா? நான் உன்னை மேலத்தாலும் கிண்ணறம் ஊரை கூட்டி விருந்து வச்சு, என் புள்ள என் மருமக்களை எல்லாரும் ஊருக்கு போகிறாங்க, அவங்கள நான் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு எல்லாரும் முன்னாடியே நான் முத்தமிட்டு கௌரவமாக நான் உன்னை அமைச்சிருப்பேனே. ஆனால் இந்த பேச்சு அவனுடைய இருதயத்தில் சுத்தமாக இல்லை. ஆனால் தேவன் லாபானை சந்தித்து, நீ யாக்கோப்பை சந்திக்கிற போது தீமையாய் ஒன்றும் பேசாதபடி ஜாக்கிரதை. பேச்ச கூட நீ தீமையாக பேசக்கூடாது. அதுதான் பாலாக் பீலையாமை கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபித்த போது எவ்வளோ முறை சொன்னார், அது நான் தெரிந்து கொண்ட ஜனம், நீ சபிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். நீ போகவே கூடாதுன்னு. இல்லை ஆண்டவரே, எனக்கு நல்லா பொண்ணும் பொருளும் தராங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் அந்த ஆசையில் போக வேண்டும் என்று சொன்னபோது, நீ போ, ஆனால் நீ நன்மையை மாத்திரம்தான் பேசணும், தீமையை ஜனங்களுக்கு எதிராக நீ பேசக்கூடாது. சரிங்க ஆண்டவர், அப்படியே செய்கிறேன்னு புறப்பட்டு போனான். சொல்லி இன்று லாபானுக்கு வந்த வார்த்தை, நீ நீ பேச்சு கூட தீமையாக பேசக்கூடாது. நீ யாக்கோப்பு என் சுதந்திரம், பேசுறது கூட ஒரு வார்த்தை கூட தீமை. அப்படியே வார்த்தை மாறி போச்சு. கிண்ணறம், நாதஸ்வரம், முத்தம் இவைகளெல்லாம் கொடுத்து நான் உன்னை அனுப்பி வச்சிருப்பேனே. நான் சொல்லுவேன், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, இடம் உண்டு, எல்லாம் இருந்ததுயா, எண்ணம் உண்டு, ஏக்கம் உண்டு. ஒரு நிமிஷத்திலே நீ 14 வருஷம் இரவும் பகலும் குளிரிலும் வெயிலிலும் நீ சம்பாதித்து வைத்ததை ஒரு நிமிஷத்தில் அழித்து போடுவதற்கு எனக்கு வல்லமை உண்டு, எண்ணம் உண்டு, ஏக்கம் உண்டு, முகாந்தாரம் உண்டு. எல்லாவற்றையும் நீ கோளுந்தடிமை அந்த இன்னைக்கு பெரிய அதிபதியாயிட்ட. என் பொண்ணு 2 பொண்ணுங்களையும் நீ மனமுடித்து இருக்கிறாய், பிள்ளைகளை பெற்றிருக்கிறாய். எல்லாம் என்னிடத்திலிருந்து வந்தது. ஒரு நிமிஷத்திலே உன்னை நிர்மூலமாக்க எனக்கு எண்ணம் வந்தது. ஆனாலும் இந்த ராத்திரி உன் தேவனா என்னை சந்தித்து யாக்கோபிடத்திலே நீ பொல்லாப்பு தீமை செய்வது மாத்திரமல்ல, நீ தீமையே பேசவே கூடாது, முதல்ல நினைக்கவே கூடாது என்று சொல்லி அனுப்பி வைத்தார். நான் சொல்ல, எனக்கு அருமையான தேவ ஜனமே, சில வேளையில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காரியம், நமக்கு நல்ல வருமானம் இருக்குது, நல்ல கை நிறைய இருக்குது, இனி என்னை ஒருபோதும் ஒரு நாளும் அசைக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு தீமை நம்மை அணுகுமானால் நாம் நிர்மூலமாகி போவோம். அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு தீமை வந்ததென்றால் நிர்மூலமாகி போடும், நிர்மூலமாகிடும். அதுதான் நம்ம நாணமாக ஜெபம் பண்ணணும். இருக்கிறதுல ஒரு தீமையும் நம்மை அணுகாதபடி. ஆண்டவர் நீங்கள் எதை கவனிச்சாரு பார்த்தீங்களா? அவங்க பெரிய ஆசி அந்தஸ்து இல்லை, ஒரு தீமையும் செய்யாத. அவன் 14-20 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது உன்னுடைய தீமையான எண்ணம் ஒரு நிமிஷத்தில் அழிச்சிரும். லாபானே, ஜாக்கிரதையாக. நீ தீமை செய்வது மாத்திரமல்ல, தீமையை பேசவே கூடாது. நினைக்காத, உன் எண்ணத்தில் ஏக்கத்திலிருந்து நீ எடுத்து போடு. ஒருவேளை ஆண்டவர் இப்படி சொல்லியிருப்பார், அது யார்? உன் மக்கள், உன் பேர பிள்ளைகள், உன்னுடைய சொந்தம்,
அதனால் நீ தீமை ஒன்றும் செய்யாதே, அதற்கு நன்மையை மாத்திரமே பேசு என்று சொல்லி அனுப்பிச்சி வைத்தார். நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் அவன் தீமை செய்ய நினைச்சிருந்தா, அங்கே கூடாரத்தில் இந்த ஜனங்களெல்லாம் படுத்திருந்த போது லாபான் ஒரு தீமையை செய்வான். ஆனால் ஒன்றும் இல்லை, அந்த கூடாரத்தில் அந்த வக்ரத்தோடு கூட வந்து ஒரே ஒரு நெருப்பு கொளுத்தி போட்டிருந்தானா குடும்பம் போயிடும், சொத்து போயிடும், எல்லாமே போயிடும். யாக்கோப்பு பட்ட கஷ்டம் ஒரு நாளில் வீணாயிடும். ஒரே ஒரு தீக்குச்சி. ஆமென், அல்லேலூயா. 20 வருஷம் கஷ்டப்பட்டு இரவிலும் பகலிலும் குளிரிலும் சம்பாதித்து வீணாய் போயிடும். நம்முடைய தேவன் ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஒரு தீமையும் உன்னை அணுகாதபடி, தீமை என்னை அணுகாதபடி காக்கிற தெய்வம் நமக்கு உண்டு. அப்போ நம்ம தகப்பன்கிட்ட நம்ம கேட்பதெல்லாம், ஆண்டவரே எனக்கு சொத்து வேணாம், சுதந்திரம் வேணாம், என்னவரே தீமை என்னை அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். நான் 5 லட்ச ரூபாய் சம்பாரித்து கஷ்டப்பட்டு வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு மருத்துவ செலவு வந்தால், தீமை வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? 3 லட்ச ரூபாய் கடன் வாங்கினேன் இல்லையா? அப்படி தானே சொல்லுவேன். ஆண்டவரே 5 லட்சம் இல்லை, என் கையில் ஒரு 5000 இருந்தாலும் போதும், தீமை மாத்திரம் என்னை அணுகாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சின்னது இருந்தாலும் சரி. ஏன்னா அருமையான யாபேஸ் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணான். நாணமுள்ள ஜெபம், கர்த்தர் விரும்புகிற ஜெபம். ஆண்டவருக்கு தெரியும், இந்த உலகத்திலே உங்களுக்கு அழுகை உண்டு, புலம்பல் உண்டு. கர்த்தர் அதுதான் சொல்றாரு. அழுகை உண்டு, புலம்பல் உண்டு, துக்கம் உண்டு. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம அப்போ ஜெபம் பண்ண வேண்டிக்கிற விதமாவது, சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு என்னை தீமையிலிருந்து ரட்சித்து பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே, தீமையிலிருந்து ரட்சித்து பாதுகாத்து கொள்ளும். என் இருதயத்தில் ஆரம்பத்திலிருந்து என் இருதயத்தில் இருக்கிற காரியம் அதான். ஆண்டவரே, பெரிதான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், தீமையில் மாத்திரம் நாங்கள் மாட்டக்கூடாது ஆண்டவரே, தீமையில் மாத்திரம் நாங்கள் விழக்கூடாது ஆண்டவரே, தீமையை மாற்ற எங்களை சூழ்ந்து விடக்கூடாது ஆண்டவரே. அப்படி நீங்கள் உங்கள் ஏக்கங்களெல்லாம் அப்படித்தான் இருக்கணும். நான் சொத்தை சம்பாதிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை பண்ணணும் என்பதை விட ஆண்டவரே தானாக பெருகும். தீமை இல்லைன்னா பெருகுங்க, தீங்கு இல்லைன்னா பெருகும், குறையாது. ஆனால் பெருகி இருந்தாலும் தீமை நம்மை ஆட்கொள்ளுமானால் ஒரு கணப்பொழுதிலே எல்லாம் போயிடும். குறைவு இருந்தாலும் தீமை நம்மை சேரலைன்னா அது விரைவாய் நிறைவாய் அது மாறும். சொல்லுவேன், இந்த பக்கம் ஒரு தீமை வந்தது, இந்த பக்கம் ஒரு 400 பேரோட கூட ஏசா கடந்து வருகிறான். உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும். நீங்கள் கவனித்தார்கள்னால் அதை வாசியுங்கள். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 10-11 வாசிக்கும்படியாக உங்க அன்பாய் நான் அழைக்கிறேன். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை இப்போது நல்லா வந்துட்டான் ஆண்டவரே, நல்லா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தீர். ஆனா நீங்க வாசிங்க அடுத்தது, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். இத்தனை இந்த வருஷம் நான் கண்ணீரோடு கஷ்டப்போடு புத்தியோடு நாணத்தோடு கூட எல்லாவற்றையும் சம்பாதித்து பல வருஷங்களா நான் சம்பாதித்தது இதோ ஒரு கணப்பொழுதிலே ஏசா இஸ் வெரி டேஞ்சரஸ். அவனை லாபானை காட்டிலும் ஒரு டேஞ்சரஸ். லாபானாவது சரி, தன் மகள், தன் பேர பிள்ளைகள், தன்னுடைய ஆடுகள், தன்னுடைய எல்லாவற்றையும், தன்னுடைய சொந்தம், இங்கே பல வருடங்களாய் விரோதங்களை ஏமாற்றத்தை சுமந்திருக்கிற ஏசா, இவன் தீமை செய்ய முகாந்தாரம் உண்டு.
ஒரு கணப்பொழுதிலே எல்லாவற்றையும் நிர்மூலம் ஆக்கி விடுவான் என்று பயந்திருக்கிறேன். பிரித்து வைக்கிறான். நீ ஒரு ஒரு நசல் கொண்டதை முன்னாடி வை, பலவீனமானதை முன்னாடி வச்சிரு, பிரியமில்லாதவர்களை முன்னாடி வச்சிரு, பிரியமானவர்களை பின்னாடி வச்சிரு. எப்படியாவது ஏசா சிலவற்றை அடிப்பான், சில தீங்க எனக்காக செய்வான். அப்படியே தீமை செய்து கொஞ்சம் போனாலும் சரி, நன்மையானவர்கள் எனக்காக இருக்கட்டும் என்று தனக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற தீமைக்குள்ளாக கடந்து சென்றான். நீங்கள் வாசிப்பீர்களானால் 33வது அதிகாரம் 1-4 வரை வாசிப்பீர்களானால், யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாள் இடத்திலும் ராகேல் இடத்திலும் பணிவிடைக்காரிகள் இடத்திலும் வெவ்வேறாய் பிரித்து பணிவிடைக்காரிகளையும் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாளையும் அவள் பிள்ளையும் இடையிலும். கவனிச்சிங்களா? வேலைக்காரங்களோட புண்ணாலெல்லாம் முன்னாடி வச்சுட்டான். ஏன்னா போனா போட்டோம், ரொம்ப நாணம். இப்படி நாணமா இருக்கிறதுனால தான் 17 வருஷத்துல கோடீஸ்வரர் ஆகிட்டான். நம்ம நினைக்கிறோம் ரொம்ப நாணமா இருக்கிறோம், நல்லா பணம் சம்பாதிக்கிறோம், துரிதமா இருக்கிறோம், என்ன நமக்கு குறை அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தீமை நம்மை அணுகுமானால், நீ எத்தனை நாணத்தோட எத்தனை அறிவோட கூட எவ்வளவு ஏமாற்றி எத்தனை உழைத்து நல்லபடியா உழைத்து இவைகளெல்லாம் சம்பாதித்து வைத்தாலும் தீமை என்பது ரொம்ப டேஞ்சர். ஒரு கணப்பொழுதிலே அழிச்சு போயிடும். ஒரு கணப்பொழுதிலே தீமை நம்மை அணுகுமானால், ஒரு கணப்பொழுதிலே வருடங்களாக நாம் சம்பாதித்து வைத்தவை, வருடங்களாய் நாம் சேகரித்து வைத்தவை, இந்த நாணமான ரொம்ப நாணமா செய்யறான். பிள்ளைகளை, தன் வேலைக்காரர்களுடைய பிள்ளைகளை முன்னாடி நிறுத்தான். பலவீனமான ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை முன்னாடி நிறுத்தினான். அது ஏசாவினிடத்திலே போகட்டும், நன்மையானவர்கள் எனக்கு மீதியா இருக்கட்டும் என்று சொல்லினான். நீங்க வாசிங்கள் தொடர்ந்து. பணிவிடைக்காரர்களும் லேயாளையும் அவள் பிள்ளையும் இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும். என்ன ஒரு நாணம் பாருங்க, என்ன நாணம்! அதாவது வேலைக்காரியுடைய பிள்ளைகளை முன்னாடி, பிடிக்காத மனைவி பிள்ளைகளை நடுவுல, ரொம்ப பிடிச்ச மனைவியும் பிள்ளைகளும் பின்னாடி. அவன் எவ்வளவு நாணவானா இருப்பான் பாருங்க. அவன் அவ்வளவு தீமையில கூட அவனுடைய யோசனை எப்படி பாருங்க. ஒரு தீமை அவனுக்கு முன்பாக வருகிறது, ரொம்ப நாணமா செய்கிறான். தேவையில்லாததை முன்னாடி வைக்கிறான், அடுத்த தேவையை கொஞ்சம் பின்னாடி வைக்கிறான். அவன் நேசிக்கிற காரியத்தை பின்னாடி வைக்கிறான், எப்படியாவது தப்பிச்சிருக்கட்டும். எத்தனை நாணமா செய்தாலும் தீமை நம்மை அணுகுமானால், நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவதனமே, நாம ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. நீங்க அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, தீமை என்னும் கூடாரத்தில் தீங்கு நாட்களிலே நம்மை கூடார மரவிலே வைத்து பாதுகாக்கிற தெய்வம். அவருடைய நமக்கு வருகிற தீமைகளை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போய் அனுதினமும் கர்த்தருக்கு முன்பாக வைங்க. இந்த உலகத்திலே நாம எதெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை எல்லாம் தீமை உண்டு. யாக்கோப்பு கோலும் கையுமாய் கடந்து போகிற போது அவனுக்கு தீமை இல்லை. அவன் வருடங்களாய் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு கூட வேதனையிலே இரவும் பகலும் அவன் பல வருடங்கள் சம்பாதித்து வருகிற போது தீமைக்கு இடம் உண்டாயிற்று. நான் சொல்லுவேன், நாம் ஆண்டவருக்கு நினைவு கொடுக்க வேண்டியது சொத்து சுதந்திரம், எதை பற்றி நீங்க நினைவு பண்ணாதீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என்ன எனக்கு கொடுத்திருக்கிறீரோ அதுல தீமை மாத்திரம் என்ன அணுகக்கூடாது. இதுதான் நம்ம கர்த்தர், நம்ம ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பெரிய சுதந்திரம். அவரே ஜெபிக்க சொல்லி நமக்கு கொடுக்கிற சுதந்திரம். யாபேசை ஆசீர்வதிக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாணமுள்ள ஜெபம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும் தேவனே. தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. தீங்கு என்ன, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கேட்கிற போது என்ன கேட்கணும்னா, எனக்கு பிள்ளைகளுக்கு ஆஸ்தி வேண்டும், அது வேண்டும், பெரிய படிப்பு வேண்டும், இவைகளை காட்டிலும் தீமை என் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு, தீங்கு என்ன பிள்ளைகளை அணுகாதபடிக்கு நீ பாதுகாத்துக்கொள். ஜெபம் என்பது விசுவாசங்க. நீங்க ஜெபம் பண்ணா அப்படியே நடக்கும். நீங்க
சில பேர்லாம் ரொம்ப விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கு நான் சொல்லுவேன், இந்த இடத்துல வந்து தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்கிற ஜெபம் தீமை என்னை அணுகாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். நான் ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன், என்னுடைய போக்கில் வரத்தில், பிள்ளைகளுடைய போக்கில் வரத்தில். இன்றைக்கும் நான் அது நினச்சி பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ஒரு சின்ன பிள்ளைகளை நான்லாம் ஆண்டவர் எப்படி ஒரு கடினமான இருதயத்தை அந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்தார். அப்படி இல்லைன்னா நாங்கள் ரொம்ப துக்கப்பட்டு போயிட்டு இருப்போம். நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் போயிட்டு அதுக்கு இஷ்டத்துக்கு இங்கே வீடு வந்து சேரட்டும், பஸ் இல்லை ஒன்றும் இல்லை, இஷ்டத்துக்கும் வீடு வந்து சேரட்டும்னு நாங்கள் அமைதியாக இருந்துருவோம். ஒன்றும் பெருசாக நாங்கள் கொஞ்ச நாள் அப்படியே பதறணும். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள் எப்படி வந்தாங்கன்னு தெரியாது, பாவம் அவங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கும் நான் நினைப்பேன், நான் ஜான் ஜோயிலை குறித்து நினைப்பேன், நம்ம எந்த வேனையும் நம்ம ப்ரொவைட் பண்ணலை, பிள்ளைகள் பசியோடு கண்ணீரோடு வேதனையோடு கூட ரோட்டில் நிற்பாங்க லிஃப்ட்டுக்காக. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இதுவரை தீமை என்னை அணுகாதபடி. ஒரு நாள் ஒரு காருக்காரன் அடித்து போட்டு கூட போகிறதுக்கு உண்டான முகாந்தாரம், அப்படியே சிவரில் போய் அவங்க அந்த பக்கமாக விழுந்தார்கள். ஒரு மோசமான ஒரு டிரைவிங், ஓட்ட தெரியாத எவனோ ஓட்டி வந்து அந்த பகுதியில் இடித்த போது ஒரு கரம் தூக்கி அங்கே போட்டது. ஆமென், அல்லேலூயா. ஒரு கரம் தூக்கி இவர்களை வீசியது. ஆபத்துக்கு தப்பிக்கொள்ள முடியாது, தீமைக்கு தப்பிக்கொள்ள முடியாது. நான் நினைக்கிறேன், ஒருவேளை நம்ம செய்கிற ஜெபம் எங்களுக்கு அவ்வளோ இருதயத்தில் நான் நிச்சயமாக சொல்கிறேன், பிள்ளைகள் போகிறதும் இந்த வண்டிகளை வரதை நாங்கள் பெருசாக அந்த கொஞ்ச நாள் தான் நாங்கள் கவலைப்பட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கவலைப்படவே இல்லை. அவர்கள் எப்படி வந்திருப்பாங்க, பசியில் எப்படி வந்திருப்பாங்க, எப்படி வாகனத்தில் வந்திருப்பாங்க, யார்கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லுவேன், அவர்களை அந்த பாதையை கடந்து வந்துட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. தீமை அணுகாதபடி. இப்போ நான் சொல்லுவேன், என் இருதயத்தில் இந்த நாணமான ஜபத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாணமான ஜபம் எது என்று சொல்லுவோம்னால், தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் சோதனைகளிலிருந்து எல்லா தீமைகளிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். நான் எனக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணல, உங்கள் ஒவ்வொருக்காக இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். தீமை மாத்திரம் எதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, வீடை கட்டின ஆண்டவரே, அதை கட்டின ஆண்டவரே, இதை கட்டின ஆண்டவரே, நிச்சயமாக ஜெபம் பண்ணுறது கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த பலிபீடத்தில் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இந்த குடும்பம் இப்படி நல்லா இருக்கணும், அப்படி நல்லா இருக்கணும், ரொம்ப வேதனை உள்ள சமயத்தில் சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆனால் உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணுகிற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீமை சோதனைக்கு உட்படப்படாதபடி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து பாதுகாத்துக்கொள்ளும். ஆமேன். அது போதும், அது போதும். தீமை மாத்திரம் நம்ம அணுகிற நாம எல்லைகள் விஸ்தாரமாயிடும். நீங்கள் வாசியுங்கள், அதை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தர மட்டும் குனிந்து வணங்கி என் சகோதரன் கிட்டே சேர்ந்தான். அப்போது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஆமென். இதுதான் காரியம். இன்றைக்கு யாக்கோப்பு மிகப்பெரியவனா, இஸ்ரவேல் மிகப்பெரிய சந்ததியாக மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவன் கோலும் தனியுமாய் கடந்து வந்து அவன் பிள்ளைகளோடு கூட அந்த 12 கோத்திரமும் வந்தபோது அந்த 12 கோத்திரத்துக்கும் தன் சொந்த ஜனங்கள் இந்த பக்கமோ தீமை அணுகிச்சு, இந்த பக்கமோ தீமை அணுகிச்சு. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் யாக்கோப்புக்கு தீமை இருந்தாலும், யார் சொந்த உறவே அவனுக்கு தீமை செய்யும்படி நினைத்திருந்தாலும் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன், அவனை தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன், அவன் சுதந்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன். ஒரு தீமையும் செய்கிற எண்ணம் அந்த தேவனாகிய தகப்பனுக்கு இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆமென். முகாந்தாரம், தீமை செய்வதற்கு முகாந்தாரம் உண்டு, தீமை செய்வதற்கு எண்ணம் உண்டு, தீமை செய்வதற்கு வழி உண்டு. ஆயினும் தீமை செய்யாத ஒரு நல்ல தகப்பன் யாக்கோப்புக்கு இருந்தபடியினாலே அவன் இந்த 12 கோத்திரத்தினுடைய சுதந்திரத்தை தீங்கி நாளிலே கூடார மறைவிலே அவனுடைய தேவன் அவனை வைத்து பாதுகாத்தார். அதனால தான் இன்னைக்கு யாக்கோப்பின் 12 சந்ததிகளும் சுதந்திரமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஒன்றை கவனிங்க, இன்னொன்றை கவனிங்க. அவன் சொல்கிறான், கடைசி நாட்களில் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 15, 16 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம்
48வது அதிகாரம் 15-16 வாசிக்கும்படி. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாமின் ஈசாக்கின் என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். நீங்க கவனிச்சீங்கன்னா யோசேப்பை கர்த்தர் அந்த யாக்கோப்பு ஆசீர்வதித்து ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தேவனும். ஒன்று அழகா தெரிஞ்சுக்கலாம். கடைசியா சொல்றான், எல்லாரையும் கூப்பிட்டு வயது முதிர்ந்த போது பிள்ளைகளை எல்லாரையும் கூப்பிட்டு பேர பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற போது ஒரு வார்த்தையை யாக்கோப்பு சொல்றாரு, இந்நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தேவன் எதுக்கு ஆதரித்தாருன்னா எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்ட. ஆமென். எல்லா தீமைக்கும் நம்மை நீக்கலாக்கி மீட்ட. எல்லா தீமைக்கும் என்னை நீக்கலாக்கி மீட்ட தூதமானவர் தூதனா மாறிட்டாராம். ஆமென். என்னை மீட்கும்படியாய் வல்லமையுள்ள தேவன் தூதனமாய் மாறிவிட்டார். நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் காக்கும் தூதனாய் இருக்கிற தகப்பன் நமக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. என்ன அழகா சொல்றாரு பாருங்க, என்னை எல்லா தீமைக்கும் நீக்கலாகி மீட்ட தூதனம் மாணவர், எனக்காக தூதனாய் மாறிப்போனவர். நான் சொல்லுவேன், இன்னைக்கு அநேக ஆபத்துக்கள், இன்னைக்கு அநேக காரியங்கள், அநேக புலம்புகள், அநேக கண்ணீரிலிருந்து நம்ம விடுபடுகிறோம் என்று சொல்லுவோமானால் நமக்காக ஒரு தூதனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு தூதன் உங்ககிட்ட இருக்கிறாருங்க. நம்மை பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதனை கொண்டு நம்மை காப்பார். நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சுதந்திரமும் காக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வீடு காக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாசல் காக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் காக்கப்பட்டிருக்கிறார்கள், நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பொல்லாங்களிலிருந்து, தீமையான எண்ணங்களிலிருந்து, நமக்கு வருகிற எல்லா ஆபத்துக்கள் இருந்தோம், எல்லா தீங்குக்கும் என்னை காத்த தேவன். அதனால தான் நான் நிற்கிறேன். அதனால தான் 12 பிள்ளைகளோட நிற்கிறேன், இத்தனை பேர பிள்ளைகளோட கூட நிற்கிறேன். எனக்கு எல்லா ஆபத்து நாட்களிலே என் ஆண்டவர், என் தகப்பனானவர் தூதனான மாறினார். அவர் தூதனாயிருந்து நம்மை காத்தார், தூதனாயிருந்து காத்தார். எல்லா தீமைக்கும் விலக்கி என்னை காத்தார், என்னை தூதனாயிருந்து காத்தார். ஆண்டவர் நம்மை தூதனாய் நம் பக்கம் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இந்த நாளிலே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் இடத்துல இருக்கிற அந்த பலிபீடத்தில் தைரியமாக நான் சொல்ல முடியும், எல்லா தீமைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் காத்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் மூலமாக நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலே நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்கள்? நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, ஆண்டவரே தீமை என்னை துக்கப்படுத்தாதபடி. அல்லேலூயா. தீமை எல்லா சோதனைகள் இருந்தோம், நான் தீமைக்கு என்னை உட்பட பண்ணாதபடிக்கு என்னை ரட்சித்து பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். நாணமாக ஜெபம் பண்ணுங்க, நாணமாக ஜெபம் பண்ணுங்க. வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும்னு சொல்லாதீங்க. தீமை என்னை அணுகாதபடி கற்ற தூதனை கொண்டு மாற்றி போடுவார். தூதனா அவராக இருந்து நம்மை மாற்றி நம்முடைய வழிகளெல்லாம் காக்கும் தூதன் நமக்கு உண்டு. அதான் பக்தர்கள் பாடுகிறார்கள், வழிகளெல்லாம் என்னை காக்க தூதர்கள் நமக்கு உண்டு. தீங்கு நாளில் கூடார மறைவில் என்னை மறைத்து கொள்ளும்படியா. தீங்கு என்னை கூடார மறைவிலே மறைத்து, அவன் சொல்லுவான், ஒரு தீங்கு நமக்கு நிறைய வந்துடுச்சுன்னா நம்ம உண்மையிலேயே நம்ம வைராக்கியமாக வாழ முடியாது, விசுவாசமாய் நம்மளால் வாழ முடியாது, விசுவாச வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்காது. சொல்லுவேன், தீங்கு நாளிலே நம்மை கூடார மறைவிலே நம்மை ஒளித்து வைத்து பாதுகாக்கிற தேவன் நமக்கு உண்டு. நீங்கள் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை நான் கேட்கிறேன்.
ஆதியாகமம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இங்கே யோசேப்பு நீங்க கவனிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு தீமை தான் செஞ்சாங்க எல்லாரும். ஒரே ஒரு கர்த்தர் யோசேப்பினிடத்திலே தரிசனத்தை வைத்தார். அந்த நாளிலிருந்து அவனுக்கு தீமை அவனை ஆட்கொண்டது. சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான், சொந்த சகோதரர்களால் குடியிலே தள்ளப்பட்டான், சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டான். இது ஒரு புறம் இருக்க, தன் எஜமா வீட்டில் விற்கப்பட்ட இடத்திலே கண்ணும் கருத்துமாய் வேலை செய்து உண்மையும் உத்தமமாய் வேலை செய்கிறான். தன் சொந்த எஜமான்டி அவனை தீமையில உட்படுத்துகிறான், சிறைச்சாலையில உட்படுத்துகிறாள். அவன் வாழ்க்கையிலே கண்டதை எல்லாம் தீமைகள் தான். நான் சொல்லுவேன், அந்த தண்ணீர் இல்லாத குழியிலே ஆண்டவர் விட்டு விடவில்லை. தண்ணீர் இல்லாத குழியிலிருந்து யோசேப்பை எடுத்தாலும் 20 வெள்ளிக்காசுக்கு அவனை வித்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ட்ரெஸ் இல்லாம குழியில இருந்தான், யாருன்னே தெரியாம குழியில இருந்தான், அனாதியா குழியில இருந்தான், ஆதரவற்று குழியில இருந்தான், தன்னுடைய உறவுகள் எல்லாம் செய்த தீமையினாலே குழியில இருந்தான். ஆனா அந்த குழியிலிருந்து எடுத்த யோசேப்புக்கும் கர்த்தர் ஒரு விலையை வச்சார், 200 வெள்ளிக்காசு. ஆமென், ஹல்லேலூயா. 200 வெள்ளிக்காசை அவனுக்கு விலையாய் வைத்து எகிப்திலே கொண்டு போகப்பட்டான். எகிப்திலையும் தீமை, சிறைசாலையிலே தீமை. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. சொல்லுவேன், ஆண்டவர் மாத்திரம் உங்கள் சார்பில் இருந்தார்னா, கர்த்தர் மாத்திரம் நமக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டார்னா, கர்த்தருடைய எண்ணத்தில் மாத்திரம் நம்ம இருந்துட்டோன்னா, நாணமான பிள்ளைகளாக ஜெபிக்க கற்றுக்கொண்டோமானால், ஒருபோதும் தேவ சித்தத்தை விட்டு விலகாமல் இருந்தோமானால், நான் சொல்லுவேன், நமக்கு வருகிற தீமைகளை எல்லாம் ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். யாபேஸ் அவனுடைய தாய் பெறுகிற போது தீமையாக இருந்தான், துக்கத்தோடு கூட பெற்ற. ஏன் பெற்ற? ஏன் இவ்வளவு பெற்ற? நான் சொல்லுவேன், அது எங்கள் அக்கா பையன் பிறக்கிற போது நினைக்காதவர்களே இல்லை இது எப்போ செத்து போவோம். உண்மையாக தான் சொல்கிறோம், இது எப்போ போவோம், போயிட்டா நல்லா இருக்குமே. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அக்காவும் சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் நினைப்பேன். ஆனால் எங்கள் வீட்டு வாசலில் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க, போனால் நல்லா இருக்குமே, போனால் நல்லா. அந்த பையனை உண்மையாக சொல்கிறேன், அப்படித்தான் சொல்லுவாங்க. நான் ரொம்ப சின்ன வாலிப பையன்றதுனால அவ்வளோ மோசமான எண்ணம் எனக்கு வரலை. எல்லாரும் அந்த பையனை அப்படி தான் சொல்லுவாங்க, ஐயோ போயிட்டோமே, இவ்வளோ பாடுபடுதே இந்த புள்ள, இவ்வளோ பாடுபடுதே இந்த புள்ள, அந்த புள்ளையும் படுது பாடு. அன்றைக்கி நான் சொன்னேன், அந்த வழியில் வேதனைனால அந்த சின்ன பிள்ளைக்கு யாரோ ஒருத்தர் ரம்மு எடுத்து வந்து கொடுப்பாங்க, அந்த மதுபானம், மாத்திரை மருந்து ஒன்றும் வேலை செய்யாது. அப்போ அந்த ரம்மு எடுத்துன்னு வந்து கொடுத்து அந்த கொஞ்சம் மூடியில் வச்சு அதை ஊற்றுவாங்க. ஊற்றுனா அப்படியே கொஞ்ச நேரம் அதை அப்படியே மயக்கத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் இருப்பான். இப்படிப்பட்ட காரியம், இது செத்தா நல்லா இருக்குமே, இது போனால் நல்லா இருக்குமே, நிம்மதியாக இருக்கும், ஒரு புள்ளையோடு வாழ்ந்துட்டு போவேன் அப்படின்னு தாய் நினச்சாங்க, எல்லாம் நினச்சாங்க. நான் சொல்லுவேன், தேவன் எல்லா தீமையையும் இன்னைக்கு எந்த தாய் அவனை நினைச்சாலோ அதே தாய்க்கு அந்த பிள்ளை நன்மையாக இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே நமக்கு வருகிற தீமை எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாய் மாற பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தீமைகள் யாவையும் நன்மையாய் மாற பண்ணுவார். நமக்கு எதிராக வருகிற இன்றைக்கு தீமையாக இருக்கிறதை ஆண்டவர், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களுக்கு என்னை உயிரோடு வைக்கும்படியாய் நன்மையாய் முடிய பண்ணி. எத்தனை மனுஷன் உனக்கு தீமை செய்ய நினைச்சாலும்
தீமையே நினைக்காத நல்ல தேவன் நமக்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம், நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிமை, நம்முடைய வாழ்க்கையினுடைய கனம் அவர் நமக்கு நன்மை செய்ய நினைப்பதனால தான். நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு தீமையை நினைக்கிறது இல்லைங்க. நாம் அவருக்கு நன்மை செஞ்சாலும், நாம் அவருக்கு தீமை செஞ்சாலும், அவருடைய எண்ணத்தில் நமக்கு தீமை செய்யணுங்கிற எண்ணமே அவருக்கு இல்லைங்க. ஆமாம், அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளும் நமக்கு தீமை செய்கிற நினைக்கிற தேவன் ஒருவரும் இல்லை. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பார்த்தா, இதோ உன்னை நிர்மலாக்குவேன், இப்போது நிர்மூலம் செய்வேன் என்று சொல்லி பின்னும் திரும்பவில்லையோ. அதான், இப்போது நான் உன்னை நிர்மூலம் பண்ணுவேன், இஸ்ரவேலே இப்போது உன்னை நிர்மூலம் பண்ணுவேன் என்று சொன்ன இடத்திலே மனம் மாறுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவருடைய கோபமும் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய பொறுமையும் பெரியது. ஆமென், அல்லேலூயா. அவர் தீமை நம்ம நினைக்கிறதே கிடையாது. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு நாம் தீமையை அவர் நினைச்சார்னா, மனுஷன் தீமை செஞ்சால் நம்ம வாழ்ந்துடலாம். தேவன் நமக்கு தீமையை நினைச்சார்னா நம்ம வாழ முடியாது, இல்லைங்களா? ஆமென், அல்லேலூயா. நம்ம அவ்வளோ பாத்திரவான்கள் அல்ல. ஆண்டவர் மாத்திரம் எனக்கு தீமைக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டாருன்னா, இன்னைக்கு நீங்களும் நானா இன்னைக்கு நம்ம இருக்க முடியாது சிஸ்டர். நம்ம நல்லா இருக்க முடியாது, நம்ம நல்லா பிள்ளைகளோட வீடு வாசலோடு கூட நம்ம இருக்க முடியாது. ஆனால் யார் நமக்கு நன்மை தீமையை நினைச்சாலும், நம் ஆராதிக்கிற தெய்வம் ஒருபோதும் நமக்கு தீமையை நினைக்கிறதே இல்லை. இந்த கால வேளையில், இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒன்று நீங்கள் நினச்சிடுங்க, யார் எத்தனை தீமை உனக்கு எதிராக வந்தாலும், சொந்த மாமனுக்காக யாக்கோப்பு 14 வருஷம் உழைத்து 2 பசங்களுக்கு வாழ்வை கொடுத்து பேர பிள்ளைகளுக்கு தகப்பனா அவனை மாற்றிருந்தாலும் தீமை செய்ய தான் அவன் வந்தான். தேவன் பேசி நிறுத்தினார். எப்பா, என்ன நீ தீமை செய்யணும்னு நினைக்கிற, நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், நீ தீமை பேசவே கூடாது. முதல்ல நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, தீமை செய்யணும்ன்ற நினைக்கிற நமக்கு எதிராக எழும்புகிறல ஆண்டவர் தீமையை பேசக்கூட அனுமதிக்காத ஒரு தேவன் உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஆமென். இவன் ஏசா வந்து என்னை முற்றிலும் நிர்மூலமாக போடுவான் என்று நம்பினான். யாக்கோப்பு அவன் அப்படித்தான் செஞ்சிருந்தான், அதற்கு பாத்திரவானா இருந்தான். ஆனால் நான் சொல்லுவேன், ஓடி வந்து ஏசா முத்தமிட்டதுக்குண்டான ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அவர் தீமையும், எத்தனை மனுஷன் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும், யான் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு தீமையும் நினைக்காத தெய்வம், பொறுமையோடு கூட சகித்திருக்கிற தெய்வம், என் நன்மையை மாத்திரமே காண துடிக்கிற தெய்வம். அதனால தான் எனக்கு பதிலாக அவர் அடிக்கப்பட்டார், எனக்கு பதிலாக அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு பதிலாக அவர் சிலுவையை அவர் சுமந்தார். நான் ரத்தம் கொடுக்க வேண்டிய இடத்திலே அவர் ரத்தத்தை கொடுத்து அவர் என்னை மீட்டார். ஏன் அப்படின்னா, என்னை தீமைக்கு உட்படுத்த விரும்பாத தேவன். யூ லிசன் கேர்ஃபுல்லி. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய வாழ்வு, நம்முடைய சரீரம், நம்முடைய பலன், நம்முடைய வீடு, நம்முடைய வாசல், நம்முடைய பிள்ளைகள், இவைகள் எல்லாவற்றிலும் நன்மையை மாத்திரமே என் பிள்ளைங்க பெறணும்னு நினைக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே ஒருபோதும் நம்மைக்கு தீமைக்கு ஒப்பு கொடுக்காத தேவன். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். இதை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னா, அவர் அப்படி நடத்துகிறாருன்னு நீங்கள் விசுவாசித்தாதான் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதனால் நான் அந்த கால வேளையிலே ஏசப்பாவின் நாமத்தினால் சொல்கிறேன், யார் உனக்கு தீமை செஞ்சாலும் நீ சோர்ந்து போவாதேப்பா. யார் உன்னை தீமையாக பேசினாலும் நீ சோர்ந்து போவாத. யார் உனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் சோர்ந்து போகாது. யார் உனக்கு பின்னாடி தீமையாய் பேசினாலும் நீ ஒன்றும் சோர்ந்து போகாத. எத்தனை மனுஷர் உனக்கு எதிராய் தீமையான வார்த்தைகள், தீமையான காரியங்கள், தீமையான எண்ணங்கள், தீமையாய் நான் அழிய வேண்டும், நீ அழிய வேண்டும், நீ உருப்படக்கூடாது, நீ எழும்பக்கூடாது, நீ கட்டக்கூடாது, உன் பிள்ளைகள் உருப்படக்கூடாது என்று நினைக்கவர்களுடைய மத்தியிலே, உன் குடும்பம் தழைக்கக்கூடாது என்று நினைக்கிற மத்தியிலே நினைச்சிட்டு போட்டோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமாம், அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒன்றுக்கு நீங்கள் நினைக்கணும், எத்தனை மனுஷன் உங்களுக்கு எதிராக தீமையான காரியங்களை நினைச்சாலும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உனக்கும் உன் குடியிருக்கிற ஸ்தலத்துக்கும், அதனால தான் உன் வாசலில் கூட உன்னை எதிரியான சத்துரு, அந்தகார சத்துரு
வந்துடக்கூடாது என்பதற்காக உன் வாசப்படியிலே தன்னுடைய ரத்தத்தை தெளித்திருக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. உன் வீட்டிலே தீமை உன்னை அணுகாதபடிக்கு, உன் வீட்டிலே சங்கார தூதன் உன்னை அணுகாதபடிக்கு தூதனானவர் யாக்கோப்பு சொல்கிறான், எத்தனை ஆபத்துக்கள் தன்னுடைய சொந்த ஜனங்களால் எனக்கு ஆபத்து வந்த போதிலும் என்னை எல்லா தீங்குக்கும் என்னை தீங்கு நாளில் கூடார மறைத்து வைத்த என்னுடைய தேவனானவர் தூதனானவர். அவரே தூதனானவர். உன் பக்கத்தில் இருக்கிற தூதனானவர் உண்டு. எத்தனை பேர் உனக்கு எதிராக தீமை செய்ய நினைத்தாலும் உன் இடது வலது பக்கத்திலே தூதனானவர், அவரே தூதனாய் மாறி உனக்கு முன்பாக நிற்கிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை மாத்திரம் நீங்க மறந்துடாதீங்க. மற்றவர்கள் தீமையாய் பேசுகிற காரியம் உங்க மனதை நோகடிக்க கூடாது. மற்றவங்க அவங்களாம் உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சிட்டாங்கன்னா நமக்கு தீமை செய்யவே முடியாது. சிஸ்டர், ஒரு காரியத்தை நீங்க நினைச்சிருங்க, மனுஷன் உனக்கு என்ன தீமை செய்ய நினைத்தாலும், தீமையாய் பேச நினைத்தாலும், எவ்வளவா உன்னை அழிக்க நினைத்தாலும், என் தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் நினைக்காத வரைக்கும் ஒரு தலைமுடி ஓனத்திலிருந்து உதிர போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவ்வளவாய் ஒரு தீமையும் நம்மை அணுகாத தேவன் நமக்கு ஒரு உண்டு. யோசேப்பு சொல்கிறார், எத்தனை நீங்களாம் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க, நீங்கள் எல்லாரும் நான் போன இடத்தெல்லாம் எனக்கு தீமை செய், நான் ஒன்றுமே பண்ணலை. இங்கே யாக்கோப்பாவது முகாந்தாரம் இருக்குது, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துட்டான். இங்கே ஏமாத்திட்டு ஒரு பக்கம் வந்தான், அங்கே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துட்டான். ஆனால் அந்த யோசேப்பை எல்லாரும் என் சிறு வயசு முதல் கொண்டு என்னை பகைச்சிங்க, என்னை தண்ணீர் இல்லாத குழியில் போட்டிங்க, நான் உண்மையாக என் எஜமானுக்காக வேலை செஞ்சேன், அங்கே விபச்சார பழியை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திங்க, நான் சிறைச்சாலையில் உண்மையாக நண்பனாக இருந்தேன், என்ன நேசிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க, என் தேவனோ அதை நன்மையாய் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. அது சொல்லுவேன், எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே உனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் நம்முடைய தேவன் நன்மையாய் மாற்றுவார். ஆமென். அதனால் தீமை செய்கிறவர்கள் செய்யட்டும், ஒப்பு கொடுங்க. துக்கம்தான் சந்தோஷமாய் மாறும். ஆமென். புலம்பல் தான் ஆனந்த களிப்பாக மாறும். தீமை செய்கிற எவ்வளவு தீமை உங்களுக்கு செய்கிறாங்க, யாரெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் உனக்கு நன்மையாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லலை, வேதம் சொல்கிறது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். எத்தனை பேர் உனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் நன்மையாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இப்போது இவர்களை நிர்மூலன் செய்வேன் என்று பின்னும் இறங்கவில்லையோ, இப்போதும் இவர்களை நிர்மூலம் செய்வேன் என்று பின்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, காப்பா காப்பா காப்பவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, இன்னும் காத்திடுவார். கலங்காதே மனமே. சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவச்சனமே, இதுவரை காத்த தெய்வம், நான் நம்பிக்கையோ அழுகையோடு கூட சொல்லுவேன், என் 2 பிள்ளைகளும் எனக்கு முன்பாக இங்கே அமர்ந்திருக்கிறாங்கன்னா ஒரு தீமையும் செய்யாத நல்ல தகப்பன் எனக்கு இருந்தபடியினாலே, நீங்கள் இங்கே வந்து ஆராதித்து துதிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு நல்ல தெய்வம் தூதனானவர் உங்களை காத்தபடியினாலே, எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ அவமானங்கள் நானே தேடி கொண்டு இருக்கலாம் சில வேளையில், ஆனாலும் நல்ல தகப்பன் நம்மை அழைத்து கௌரவமாக வச்சிருக்கிறார்ல. ஆமென், அல்லேலூயா.
நாமே நமக்கு சில நேரங்களிலே தீமை செய்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பாருங்க. மற்றவங்க செய்கிற தீமைகள் வேற, நாமே நம்முடைய வாழ்க்கைக்கு இழுக்காக, அவமானமாய், நிந்தையாய், அநேக வேளையிலே நமக்கு எதிராக அவர்கள் தாமே தன்னைத்தானே உருவ குத்திக் கொள்கிறார்கள். நாமே நம்முடைய வாழ்க்கையில பக்தி உள்ள வாழ்க்கையை எத்தனையோ நாள் அழித்து கொண்டது உண்டு. சொந்த மாமிசத்தையே நம்ம பகைச்சது உண்டு. ஆனாலும் நீயே உன்னை பகைச்சாலும், நீயே உமக்கு தீமை செய்து கொண்டாலும் அடுத்தவன் இல்லை, நீயே உனக்கு தீமையான வழிகளை தேடிக்கொண்டாலும் ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாய் நீங்க மாற்றி வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா? நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தீமை எனக்காக எதிராக செய்ததுண்டு, என் வாழ்க்கைக்கு எதிராக செய்ததுண்டு, என் படிப்புக்கு எதிராக செய்ததுண்டு, எத்தனையோ காரியம் நான் செய்தது உண்டு. ஆனாலும் நான் சொல்லுவேன், நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருந்ததுனாலே எல்லாவித தீமைகளிலிருந்து நம்மை காத்திருக்கிறார். பார்த்தீங்களா? நான் எனக்கு எதிராய் தீமை செய்திருந்தோம், அதை நன்மையா என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டு கொண்டு இருக்கிறேனே. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறப்பா. இது நாள் வரை எல்லா தீமைக்கும் என்னை காத்த தூதனானவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு தூதனாய் மாறி போனாரே. என்னை காக்கும்படி, என் கையை காக்கும்படி, என் கையின் பிரயாசங்களை, என் நடக்கைகளை காக்கும்படி, கர்த்தர் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை காக்கும்படி, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாசஸ்தலத்தை காக்கும்படி, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆவி ஆத்துமா சரீரத்தை காக்கும்படி, கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை ஸ்தலங்களிலே என்னை காக்கும்படி, கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் என்னை காக்கும்படி, எல்லா தீமைகளிலும் என்னை ரட்சித்து காக்கும்படி, இதுவரை நீர் தாங்கின கிருபைக்காக ஸ்தோத்திராண்டவரே. எல்லாரும் எனக்கு தீமையே நினைச்சாங்க, சில நேரங்களில் என் கிரியை எனக்கு தீமையா அமைஞ்சது ஆண்டவரே. அப்படி இருப்பினும் ஒருபோதும் எனக்காக நீங்க தீமை நினைக்காத நல்ல தகப்பன் நீர் உண்டு அப்பா. ஆண்டவரே, ஐயா, யாபேசை போல நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையிலே துக்கங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். நான் உங்க கரத்தை உம்மை நோக்கி நாங்கள் இந்த கால வேளையிலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி எங்களை ஆசீர்வதித்து காக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மனுஷனும் எனக்கு தீமை செய்ய நினைச்சான், ஆனால் அந்த தீமையே கர்த்தர் நீ நன்மையா மாற்ற பண்ணுகிறீர். எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, எனக்கு எதிராக வருகிற எல்லா தீமையையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் நீர் எனக்கு உண்டு. இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். எல்லா சோதனைக்கும் நாங்கள் உட்பட பண்ணாதபடிக்கு எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சபையாரையும் அவருடைய பிள்ளைகளையும், ஊழியக்காரர்கள், மிஷினரிமார்களை, உடன் பிறந்தவர்களை, எங்கள் அக்கம் பக்கத்தில் வசிக்கிறவர்களை, எங்களுக்கு தெரிந்தவரை அறிந்தவர்களை, எல்லாவித தீமைகள் இருந்தோம் நீர் அனுதினமும் பாதுகாக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் நீர் எங்களை தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்ததுனால தான் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நினைக்கிறதை காட்டிலும் மேலாய் நினைக்கிற தேவன், நாங்கள் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நாங்கள் இதற்கான பாத்திரம் அல்ல, உங்கள் தீமையிலிருந்து விலக்கி காத்த கிருபையே அது வேறொன்றும் அல்ல ஆண்டவரே. அப்படியே அப்பா, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த பிப்ரவரி மாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இதுவரை தெரிந்தும் தெரியாமலும் எங்களை தீமையிலிருந்து எங்களை வழிநடத்தின காத்த தெய்வம், எங்கள் பிள்ளைகளை காத்த தெய்வம், எங்கள் பலவீனங்களை காத்த தெய்வம், எங்களுடைய கையின் பிரயாசங்களை காத்த தெய்வம். ஆண்டவரே, இனிமேலும் எல்லாவித தீங்கிக்கும் எங்களை விலக்கி காத்து தேவனுடைய தூதனானவருடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற தீமைகளை எல்லாம் நன்மையாய் நீர் மாற்றுவீராக. உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். உங்கள் நாமம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த மாதம் முழுதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்தார். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்திலும் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் வேலை ஸ்தலத்தை, எங்கள் போக்கை, எங்கள் வரத்தை, எங்கள் கையின் பிரயாசம் கொஞ்சமாக இருந்தாலும்
தீங்கு எங்களை அணுகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசப்பாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின்மேல் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவனாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோட கூட எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.